ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 9:30 இருக்கும். ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதட்டத்தோடு வராங்க. இந்த லேடியோட பேரு சகுந்தலா. இவங்க எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரும் எத்தனை நாளாம்மா காணும்னு கேட்க, இல்லைங்க காலைல 10 மணிக்கு போனாரு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல, என்னம்மா 10 மணிக்கு வேலையா வெளில போனவரு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்க, எங்கேயாவது இருந்துட்டு வருவாருமா காலைல, இல்லைன்னா எங்கேயாவது தண்ணி போட்டு படுத்து கிடப்பாருன்னு சொல்ல, என்னங்க இவ்வளோ அசால்ட்டா பேசுறீங்க, அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்பட, சரி சரிம்மா அந்த ரைட்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர்கிட்ட அனுப்பி விடுறாரு இவரு. சகுந்தலா சொல்ல சொல்ல ரைட்டரும் எழுதிக்கிறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோ உள்ள வராரு. அவர் தாங்க இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். நம்ம சகுந்தலா என் ஹஸ்பண்ட் காணா போனதுக்கு நான் ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறேன், அவர் பேர் தியாகுன்னு சொன்னோன்னே, அந்த ஏட்டையா என்னது தியாகுவா, அவர் சரியான ரவுடியாச்சேமா, கந்து வட்டிக்கு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு பத்திரத்தையே திரும்ப தரமாட்டானே, அவங்ககிட்டயா நீங்கள் போய் மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்தவர், தியாகுவா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, அவெல்லாம் என் கால் தூசிக்கு படமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே டைரக்டா விசாரிக்கிறாரு. சகுந்தலாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காங்க சார், என் பொண்ணு கல்யாணத்துக்காக கந்தசாமிங்கிற ஒருத்தவர்கிட்ட அவர் 6 லட்சம் கடன் வாங்கினாரு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படியும் அடைச்சிடலான்னு நினைச்சோம், ஆனா எங்களால அடைக்க முடியல. அவன் வீட்டுல எக்கச்சக்கமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ள காசு திருப்பி கொடுக்கணும்னு சொல்ல, நாங்க ஒரு நாள்ல எப்படி சார் திரும்ப கொடுக்க முடியும், அவர் மேலும் மேலேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 10ஆவதுக்கு தியாகுங்கிற ஒரு ரவுடியை அழைச்சிட்டு வேற மிரட்டினாரு சார், நீங்க கடனை கொடுக்குற வரைக்கும் உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்க சுத்தரா விருப்பமே இல்லைங்க. நாங்க ஒரு 2-3 இடத்துல சீட்டு போட்டிருந்தோம், அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து எப்படியாவது அடைச்சிடலான்னு பார்த்தோம். எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்தாங்க, இன்னையோட தான் அந்த டேட்டு முடியுது. அதனாலதான் என் ஹஸ்பண்ட் காலையிலே கிளம்பி போய் சீட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தையும் எடுத்துட்டு, நான் அவரை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு பட்டாவை வாங்கிட்டு வரேன்னு போனவர் சார், இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தீங்களாமான்னு கேட்டதுக்கு, அவர்கிட்ட கடைசியாக 4 மணிக்கு பேசினேன் சார், அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் அடித்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அடுத்து 9 மணிக்கு அவரோட ஃபோன்லேருந்து ஃபோன் கால் வந்தது, நான் அட்டன் பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாரும் பேசலை, திரும்ப கட் பண்ணிட்டு நான் அடிக்கும்போது மறுபடியும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் அவரோட நம்பரை கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கிக்கிறாங்க. அவரோட ஃபோன் எங்கே கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குங்கிற லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு. இவரு தாங்க அந்த காணாம போன நபரு, சகுந்தலாவோட ஹஸ்பண்ட். 6 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த பட்டாவை வாங்குறதுக்காக காலைல 10 மணிலேருந்து வீட்டில் கிளம்புனவர் திரும்ப வீட்டுக்கே வரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க யார் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, தியாகுங்கிற ஒரு ரவுடி மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோ நேராக என்ன பண்ணுறாரு, தியாகுவை நேராக மீட் பண்ணி இவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தா, இவன் பெரிய கை போல் அரசியல்வாதி சப்போர்ட்லாம் இருக்குது, இவன் கிட்டே நெருங்க முடியாத மாதிரி உடனே எம்எல்ஏ ஃபோன் பண்ணி அவன் ஏன் ஆள், அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் எம்எல்ஏ பேச்சையும் மீறி அவருக்கு தெரியாமலே தியாகுவையும் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. 10ஆவதுக்கு அவரோட அடியாள் 4 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் அழைச்சிட்டு போறாரு நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர். தனி ரூம்ல உட்கார வச்சுட்டு அவரோட அடியாளுங்க 4 பேரையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸை விட்டு அடிக்க வைக்கிறாரு. அவனுங்க அடி வாங்கி கத்துற சவுண்ட்ல தியாகு பயந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவாருன்னு நினைச்சா, அவரு நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. 10ஆவதுக்கு நம்ம ஹீரோவையுமே மிரட்டுறாரு, என் மேல நீ கை வச்சுட்டியெல்லாம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இங்க அடிச்ச அடியில நம்ம தியாகுவோட அடியாளுங்க ஒன்று சொல்றாங்க, போன நபர் பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் எங்க பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தியாகு எனக்கு ஃபோன் பண்ணப்ப, பக்கத்துல இருந்த எம்எல்ஏ எனக்கு அந்த இடம் வேணும், அது ரொம்ப முக்கியமான இடம், அங்கே நான் ஒரு ஃபேக்ட்ரி கட்டலான்னு இருக்கேன், அந்த இடத்த கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி தியாகு கிட்ட சொன்னாரு. நீங்க ஒன்று அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், வந்தோன்னே பணத்தை வாங்கி வச்சுட்டு மிரட்டி அனுப்பிட வேண்டியதான், பட்டாவை நம்மளே வச்சுக்க வேண்டியதான்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அடியாளுங்க சொல்றாங்க. அடுத்து ஹீரோ நம்ம சகுந்தலா அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டானு செக் பண்ணுறதுக்காக அவர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போய் பணம் எடுத்தாரான்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல போய் செக் பண்ணுறாங்க. ரிசிப்டாக அவர் பணம் எடுத்திருக்கிறது உண்மைதான்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒயிட் கலர் ஆக்டிவா வண்டியில் போயிருக்கிறத சிசிடிவி கேமராலையும் பார்க்குறாங்க. அந்த வண்டி இப்போ எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டூடியோ வாசல்லே தான் நிற்கிது. பார்த்தா அது ஒரு நாளைக்கு மேலே அங்கே தான் நின்றுட்டு இருக்க போல, தூசியெல்லாம் படிஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்க டீ கடையிட்ட விசாரிக்கிறாங்க, இவர் ஏன் ஸ்டூடியோவை திறக்கவே இல்லை, வண்டி வெளிலே நிற்குதுன்னு கேட்க, நேற்று மதியானம் வந்தார் சார், இங்கே தான் உட்காந்துருந்தாரு, அவரோட ஃப்ரெண்டோட டீ குடிச்சு பேசிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு தெரில, காலையிலையும் கடையை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரர் சொல்றாரு.
காணாம போன நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சீட்டு போட்ட பணம்லாம் எடுத்துட்டு பேங்க்ல இருக்க பணத்தையும் எடுத்துட்டு இன்னும் ஒரு 50,000 குறையுதேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க டீ கடைக்கு வந்துரு அந்த 50,000 எடுத்துக்கிட்டு ஒரு கடனா கூட திரும்ப தந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு 50,000 வாங்கிட்டு இந்த கடையில டீ குடிச்சிட்டு தான் கிளம்பியிருப்பாரு. ஆனா கிளம்பணும்னா வண்டியில தானே போயிருந்திருக்கணும், வண்டி இங்கே நிக்குதேன்னு ஹீரோக்கு சந்தேகம். சரின்னு பக்கத்துல இருக்க சலூன்ல போய் விசாரிக்கிறாரு. அப்பதான் தெரியுது அவர் இந்த சலூனுக்கு சேவ் பண்ண வந்திருக்காருன்னு. டீயை குடிச்சிட்டு அடுத்து இந்த சலூன்ல தான் வந்து சேவ் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் எங்க போனாருன்னு நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு சலூன் கடைக்காரரை விசாரிக்க, காணாம போனவர் என் கடையில தான் சார் வந்து சேவ் பண்ணாரு, பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, தியாகு தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து இது மாதிரி என்னோட கார் வெளில நிக்குது அதுல வந்து ஏறுங்கன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் இவர் சேவ் பண்ணிட்டு அந்த கார்ல போய் ஏறிட்டாரு சார்னு சொல்ல, அது எப்படி தியாகு தான் நினைக்கிறேன்னு நீங்க இவ்வளவு பர்ஃபெக்டா சொல்றீங்கன்னு கேட்க, அப்படிதான் சார் அவர் பேசிட்டு இருந்தாரு, நான் லைட்டா காதுல வாங்கினேன்னு சொல்றாரு. சரி என்ன ஹீரோவும் போயிடுறாரு. ஒருவேளை தியாகு தான் கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. இப்படி இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி காணாம போனவரோட ஃபோன் மறுபடியும் ஆன் ஆயிருக்கு சார், ஆனா அந்த சிம் இல்ல வேற சிம் போட்டு யாரும் ஆன் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி எல்லாரும் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை கையில அந்த ஃபோன் இருக்கு. அங்க போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அது தியாகுவோட ரைட் ஹேண்டோட வீடுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்க சுத்தி வந்தாலும் தியாகு கிட்ட தான் எல்லா புள்ளியும் வந்து நிக்குது. அதனால ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா தியாகு தான் கடத்தி வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாரு. ஃபோன் வந்து தியாகோட ரைட் ஹேண்ட் வீட்டில் தான் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அவரை பிடிச்சி விசாரிச்சா எப்படிடா இந்த ஃபோனுக்கு எடுத்த எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்டு விசாரிச்சேன். நான் இது மாதிரி அண்ணனை பார்க்கறதுக்காக ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன், தியாகு அண்ணா அப்போ இல்லை, அதனால நான் தண்ணியை அடிச்சுட்டு அங்கேயே மட்டையாயிட்டேன், அப்போ ஏந்திரிச்சு வரும்போது தான் பார்த்தேன் இந்த ஒரு புது ஃபோன் கீழே கிடந்துச்சு, சரின்னு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க சிம்மை தூக்கி போட்டு என் சிம்மை போட்டேன் சார், அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது சார்னு சொல்கிறாரு. கேஸ் இப்படி போயிட்டு இருக்கப்ப ஹீரோவோட ஏரியா லிமிட்லேயே வர ஒரு ஏரியாவில் ஒரு டெட் பாடி கிடக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இது என்னடா ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு கேஸான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. யார் டெட் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்ததுன்னு விசாரிக்க அந்த ஏரியாவில் இளநி வெட்டுறவர் தான் பார்த்துருக்காரு. இளநி தோட்டத்தில் தான் அந்த பாடி கடந்திருக்கு. காலையில 5 மணிக்கு இது மாதிரி இளநி வெட்டுறதுக்காக மரத்து மேலே ஏறினேன் சார், அப்பதான் இங்கே கடந்த பாடியை பார்த்தேன்னு சொல்றாரு. உடனே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் அழைச்சிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க ஒரு இளம் பெண்ணுங்க, ஒரு 23-24 வயசு இருக்கும். அந்த பொண்ணோட தலையில அந்த சர்ஜரிக்கல் வேஸ்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த கவரை வச்சு இறுக்கி கொலை பண்ணியிருக்காங்க. ஹீரோ டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு மீதி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ண அவங்க பாவமாக இருக்குது, பார்க்கவே கதறி கதறி அழுகுறாங்க. இன்னும் சாயங்காலம் வரவே இல்லையே, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் சார், கடைசியில் என் பொண்ணு இப்படி பணமாக கிடக்குறாளேன்னு சொல்ல என்ன நடந்தது டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்க, என் பொண்ணு இது மாதிரி ஒரு நகை கடையில் வேலை பார்க்குறா சார், இங்கேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூட்டியில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்க அந்த ஸ்டாண்டில் போட்டுட்டு பஸ் ஏறி போயிட்டு வருவா சார், டெய்லி நைட்டு 10:30 வந்து இறங்கி ஸ்கூட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவா. நேற்று நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வரல, அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவன் முன்னாடியே கடையிலேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னான். எனக்கும் பதட்டமாகவே இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு நானும் நைட்டாக போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தேன் சார், இல்லை என் பொண்ணோட ஸ்கூட்டி மட்டும் அந்த ஸ்டாண்டில் இருந்துச்சு, என் பொண்ணை காணும் சார், அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு இவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. சரி என்ன ஹீரோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க அந்த பைக் ஸ்டாண்டில் போய் விசாரிக்கிறாரு. ஆமாம் சார், அந்த பொண்ணு ரெகுலர் கஸ்டமர் தான், டெய்லியும் காலைல இங்கே தான் வண்டியை போட்டு போவோம், 10:30 வந்து வண்டி எடுக்கும் சார், நேற்று நைட்டும் அதே மாதிரி தான் வந்துச்சு, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, மணி ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு, சரின்னு நான் தான் சார் ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுத்து அந்த பொண்ணை ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு அந்த ஆட்டோக்காரர் டீட்டெயிலை நோட் பண்ணி அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சா, சார் என்ன சார் என் மேலே கொலைப்பள்ளியை போடுறீங்க, அந்த பொண்ணு எங்கே இறக்க சொன்னிச்சோ அங்கேயே நான் இறக்கி விட்டேன் சார்னு சொல்ல, டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறாரு. ஆட்டோவில் அந்த பொண்ணு சொன்ன ரூட்டில் தான் சார் போயிட்டு இருந்தேன், போகிற வழியில் நாயெல்லாம் ஒரு கூட்டமாக திருநாயெல்லாம் இருந்துச்சு, அங்கே நிறுத்துங்கண்ணா, நான் டெய்லியும் போகிற வழியில் இந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போட்டுட்டு போவேன், நான் பிஸ்கட் போட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்குனுச்சு சார். இந்த பொண்ணு பிஸ்கட் போடுறதுக்கு முன்னாடியே அங்கே எவனோ ஒருத்தவன் ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தான், என்னம்மான்னு நானும் விசாரித்தேன். இல்லைண்ணா நான் எப்போதும் நான் அந்த நாய்களுக்கு பிஸ்கட் போடுவேன், இன்னைக்கு ஏதோ ஒருத்தர் வந்து கறி போட்டுக்கிட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்து இனிமேல் கறியெல்லாம் போடாதீங்க, நாய்க்கு வெறி பிடிச்சிருன்னு சொல்ல, அவர் வந்து இது மாதிரி கறிக்கடையில் வந்து ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுமா, அதான் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கண்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஏறினா சார். நான் வீட்டு வாசலுக்கு வரைக்கும் போவான்னு கேட்டதுக்கு வேணாண்ணா இந்த முக்கத்திலே இறக்கி விடுங்க, நான் இறங்கிக்கிறேன்னு சொன்னால் நான் அப்படியே இறக்கி விட்டு வந்துட்டேன் சார், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, சரி அந்த பொண்ணு எங்கே இறங்குனா அந்த இடத்த காட்டு, அந்த பொண்ணு நாய்க்கு பிஸ்கட் போட இறங்குறப்ப ஏற்கனவே ஒருத்தன் கறித்துண்டு போட்டுக்கிட்டு இருந்தான்னு சொன்னி அவன் மூஞ்ச பார்த்தியான்னு கேட்டதுக்கு ஃபேஸ் சரியாக தெரில சார், இருட்டில் நின்றுட்டு இருந்தான்னு சொல்கிறாரு. சரி இடத்தையாவது காட்டுப்பான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு ஹீரோ.
இந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா மறுபடியும் அந்த சகுந்தலா அம்மா, சார் என் ஹஸ்பண்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், பணம் போனாலும் பரவாயில்ல, அந்த இடத்த வேணா அவங்களே வச்சுக்கிட்டோம், என் ஹஸ்பண்ட் உயிரோட கிடைச்சா மட்டும் போது சார்னு வந்து சொல்றாங்க. ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கிறீங்க அந்த கேஸையும் விசாரிச்சுட்டு இருக்காரு, ஒன்றும் முடிவுக்கு வர மாதிரி தெரில. அப்பதான் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு தெரிய வருது. அதை படிச்சு பார்த்தா பயங்கர ட்விஸ்ட்டுங்க. அந்த பொண்ணு 24 நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள இப்படி பிரெக்னென்ட் ஆயிருக்கா. அப்ப இந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணியிருக்கணும், அவனுக்கும் இவளுக்கும் ஏதோ பிரச்சனை வந்து அவன் தான் கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அவ தலையில சுற்றி இருந்த அந்த கேரி பேக், அதாவது சர்ஜரிக்கல் வேஸ்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி இது எந்த கடையிலேருந்து வந்தது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதுன்னு அது கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றாரு. அந்த இறந்து போன பொண்ணு வேலை பார்த்த நகை கடையில் போய் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா, எதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இதே கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணா, ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை சார்னு சொல்ல, சரின்னா அந்த பையன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தா அது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. அந்த பையன் தூக்கு மாட்டி இறந்துட்டான். என்னடான்னு பார்த்தா இந்த பையன் உண்மையாக சீரியஸாக ஹீரோயினை லவ் பண்ணியிருக்கான், அதாவது இறந்து போன பொண்ணை. அந்த பொண்ணு இறந்துட்டாங்கிற செய்தி கேட்டு துக்கம் தாங்காமல் இவன் இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. ஸோ இவன் இன்னசென்ட் தான்னு ஹீரோக்கும் புரியுது, இவன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. உருகி உருகி லவ் பண்ணியிருக்கான், இவனை திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் வேற யாரும் இந்த பொண்ணு லவ் பண்ணியிருப்பான்னு ஹீரோவும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஜரிக்கல் வேஸ்ட் கவரை பற்றின டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ண சொன்னார் இல்லையா, அதை போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோனோட ஊர்க்கார பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது. சார் அவங்க அப்பா ஒரு உண்மையை மறைக்கிறாரு சார், அந்த பொண்ணு வந்து நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அவரே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்ப அந்த பையன் வேற ஜாதி, அதெல்லாம் நான் பண்ணியே வைக்க மாட்டேன், எனக்கு ஜாதி தான் முக்கியம்னு அவங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னு சொல்ல ஹீரோக்கு சந்தேகம் வருது. ஒரு வேளை ஆவண கொலை பண்ணியிருப்பாரோ, வேற ஜாதி பையனை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு பொண்ணை இவரே கொலை பண்ணியிருப்பாரோன்னு சொல்லிட்டு இறந்த பொண்ணோட அப்பாவை போய் விசாரிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் ஜாதி வெறி பிடிச்சவன் தான் சார், அதுக்குன்னு என் பொண்ணை கொல்ற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது, நான் ஏன் அவன் லவ் பண்ண விஷயத்த சொல்லி மறைச்சேன்னா, உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தேன்னா 4 பேருக்கு என் பொண்ணு லவ் பண்ணான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்ணுக்கு அதை வச்சு என்னென்னமோ பேசுவாங்க, அதனால தான் சார் அந்த விஷயத்த நான் மறைச்சேன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மிஸ்ஸிங் கேஸையும் விசாரிக்கணும் இல்லையா, அதனால கஸ்டடியில் இருக்க அந்த ரவுடி தியாகுவை போய் விசாரிக்கிறாரு. சார் அந்த ஆளெல்லாம் கடத்தி கொலை பண்ணிட்டு நான் ஒளிஞ்சு மறைக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது, கொலை பண்ணேன்னா நான் தான் பண்ணேன்னு தைரியமாக சொல்லுவேன், அவெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது சார்னு சொல்கிறாரு. தியாகு கிட்ட மிஸ்ஸிங் கேஸை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த பொண்ணோட கொலை கேஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அதாவது அந்த சர்ஜிக்கல் கவர் வந்து மேனுஃபேக்சர் ஆனது வந்து மும்பையில், அந்த கம்பெனிலேருந்து இந்த ஏரியாவில் இருக்க ஒரு 3 கடைக்கு வந்திருக்குன்னு தெரிய வருது. சரி அந்த 3 கடைகளையுமே போய் பார்கோடை வச்சு செக் பண்ணுங்க, எந்த கடையிலேருந்து இது டெலிவரி போயிருக்குன்னு பாருங்கிறப்ப ஒரு கடையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கடையில் இருக்க ஒரு பேர் திரு. அவர் வந்து இதை செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் சார் எங்கள் கடையிலேருந்து தான் போயிருக்கு, தேவி ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய பார்சல் சார் இது அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன ஹீரோவும் சரி தேவி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமேன்னு போயிட்டு இருக்கப்ப போலீஸ் ஆஃபீஸர் கிளம்புன உடனே திரு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. இவன் ஏன்டா நம்மளை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகுறான்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்தி பிடிச்சா இவன் தாங்க அந்த இறந்து போன இளம்பெண்ணோட காதலன்னு தெரிய வருது. ஸோ எப்படிரா நீ அந்த பொண்ணை சந்திச்ச, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியான்னு கேட்டால் ஐயோ அப்படி இல்லை சார்னு சொல்கிறாரு. நான் நகை கடைக்கு என் தங்கச்சிக்கு நகை வாங்க போகும்போது தான் அந்த பொண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு, 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்தோம், 2 பேர் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறமா தான் ஒன்றா இருந்தோம், அவள் கடைசி நாள் என்னை பார்க்குறப்ப கூட உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னால், அவள் கன்சீவாக இருக்கதை என்கிட்ட சொல்லவே இல்லை, அவள் இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு இது தெரியும்னு தேமி அழுகுறான். சரி எதுக்காகடா எங்களை பார்த்தோம் பயந்து ஓடனேன்னு கேட்டதுக்கு, நான் என்னை கண்டிப்பாக நீங்கள் தான் சந்தேகப்பட்டு என்னை ஜெயிலில் அடைப்பீங்கன்னு தெரியும், நான் வெளில இருந்தால் தான் சார் அவளை கொன்னவனை யாருன்னு கண்டுபிடிச்சி கொலை பண்ண முடியும், அதுக்காக தான் நான் தப்பிச்சு போனேன்னு சொல்கிறான். ஸோ இவனும் குற்றவாளி இல்லைன்னு தெரிய வருது. சரி அந்த பொண்ணை யார் கொலை பண்ணியிருப்பான், மிஸ்ஸிங் ஆனவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு லீடும் கிடைக்காம இருக்காரு. சர்ஜிக்கல் கவர் எப்படிடா அங்கே வந்துச்சுன்னு திருவிட்ட கேட்டால், அது நான் டெலிவரி பண்ண வேண்டியது தான் சார், அவள் அந்த ரூட் வழியாக தானே போகிறான்னு சொல்லிட்டு அவளை கொடுக்க சொன்னேன், அதுக்கப்புறம் தான் அவள் இறந்து போயிருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சரி மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு சகுந்தலா அம்மா வர சொல்லி, அவர் கடைசியாக யார் கூடமா பேசிகிட்டு இருந்தாருன்னு கேட்குறப்ப அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் டீ கடையில் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்ல, சரி அந்த ஃப்ரெண்டோட டீட்டெயில் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. பணம் பத்தலன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 50,000 கேட்டான் சார், அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் டீ
கடையில் உட்காந்து பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப யாராவது காதில் வாங்கலான்னு கேட்க, ஆமாம் சார் அந்த டீ கடையிலே ஒருத்தவன் நாங்கள் பேசுகிறதே குறுகுறுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்ல, அவனை அடித்து பிடிச்சி விசாரித்தா அவங்க பணத்தை பற்றி பேசினதை நான் கேள்விப்பட்டேன் சார், அவர் 6 லட்சம் பேக்கில் வச்சுருக்கேன்னு சொன்னார், எப்படியாவது நோட்டம் விட்டு அவரை பிடிச்சி பணத்தை எடுத்துடலான்னு தான் பார்த்தா கண்ணமிக்கிற நேரத்தில் ஆள் மிஸ் ஆகிட்டாருன்னு சார்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த சலூன் கடைக்காரர் ஞாபகம் ஹீரோக்கு வருது. ஏன்னா அந்த சலூன் கடைக்காரர் வந்து என் கடைக்கு சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வெள்ளை கலர் காரில் ஏறி போனார் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. ஆனால் அந்த காரை வில்லன் அனுப்பவே இல்லைன்னு தெரிய வருது. இவனா இதுக்குடா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கதை விட்டான்னு சொல்லி சந்தேகப்பட்டு இவனை அடித்து விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சலூன் கடைக்காரனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அடின்னு அடிக்கிறாரு. அதாங்க ஒரு பெரிய ட்விஸ்டர் ரிலீவ் ஆகுது. அதாவது இவர் டீ குடிச்சிட்டு சேவ் பண்ணுறதுக்காக சலூன் கடைக்காரருக்கு வந்திருப்பாரு அந்த மிஸ்ஸிங் ஆன நபர். அப்போ இவர் சேவ் பண்ணிகிட்டு இருக்கப்பே மிஸ்ஸிங் ஆன நபர் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரா. இவர் வந்து வேர்க்குதேன்னு சொல்லிட்டு கையை துடைக்கும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் அவர் திரும்ப எதிர்பாராத விதமாக அந்த சேவிங் பிளேடு அவரோட கழுத்தை அறுத்திருக்கும். இவருக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இது தெரியாமல் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு தான். இவருக்கு பதட்டம் அதிகமாயிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, வெளில தெரிஞ்சால் நம்மளை போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம குழந்தைங்க ஒய்ஃப் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இதை மறைக்கணுங்கிறதுக்காக அவரை துண்டு துண்டாக வெட்டி கடையில் ஒரு கிலோ கறி வாங்கி அதோட இந்த மனுஷன் கறியை மிக்ஸ் பண்ணி நாய்ங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அந்த வழியே ஆட்டோவில் வந்த பொண்ணு இதை பார்த்துருக்கா. நாய்க்கெல்லாம் கறி போடாதீங்க, அதுக்கு வெறி பிடிச்சிரும்னு சொல்லியிருக்கா. இருந்தாலும் சந்தேகம் அந்த பொண்ணுக்கு தாங்கலை. எதுக்கு இவர் வந்து இந்த நேரத்தில் கறி போட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இறங்கின பொண்ணு நேராக வீட்டுக்கு போகாமல் அந்த தென்னந்தோப்புக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு நோட்டம் விட்டுருக்கா. அப்போ தான் அவர் அந்த தலையை பொதிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவ செவனேன்னு போகணுமா இல்லையா, அங்கேயே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. இதான் அந்த சலூன் கடைக்காரன் பார்த்துடுறான். இப்படியே விட்டா இவ போய் போலீஸில் எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இளம்பெண்ணை இவர் அந்த சலூன் கடைக்காரன் கொலை பண்ணியிருப்பான். இப்போ ஒரு கொலையை மறைக்க ட்ரை பண்ணி இப்போ இன்னொரு கொலை கேஸ்லேயும் மாட்டிக்கிட்டு இப்போ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இறந்து போன 2 குடும்பத்துக்கிட்டேயுமே இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சலூன் கடைக்காரரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணுன்னே 2 கொலையும் பண்ணலைன்னு சொல்லிட்டு 2 குடும்பத்தோட காலிலையும் விழுந்து தேம்பி அழுகுறாரு. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் இருக்குது, அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.